கட்டளையிட்டார். அப்போ அந்த மனுஷன் தூக்கு தண்டனை சாகிறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட போய் கேட்குறான், ராஜா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 1 வருஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் உங்கள் குதிரையை பறக்க வச்சிருவேன் அப்படின்னா. இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா தெரியல, குதிரையை பறக்க வச்சிருவேன் அப்படின்னாரு. அப்போ ராஜாவும் அதை கேட்டு ரொம்ப உற்சாகப்பட்டு, சரிப்பா 1 வருஷம் டைம் கொடுன்னு இவர் திருப்பி ஜெயிலுக்கு வர்றாரு. சிறைச்சாலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், யோ எந்த நம்பிக்கையில் பறக்க வைப்பேனே? இவன் சொன்னான், டேய் 1 வருஷம் இருக்குடா, இந்த 1 வருஷத்தில் என்ன வேணா நடக்கும்டா. ஒன்று நான் செத்துருவேன், இல்லை ராஜா செத்துருவார், சரியா? இல்லை யாருக்கு தெரியும், 1 வருஷத்தில் குதிரை பறந்தா கூட பறக்க வாய்ப்பு இருக்குதுடானா. அல்லேலூயா. ஐயா எனக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. கேன்சர் சுகமாக்க ஆண்டவரால் முடியும். எல்லா டாக்டரும் முடிஞ்சிட்டானா கர்த்தர் திருப்பி புது ஆரம்பத்தை கொடுக்க முடியும். எந்த குடும்பம் உடஞ்சி போச்சு அந்த குடும்பத்தை சேர்க்க முடியும். எந்த இடத்துல நீ நிராகரிக்கப்பட்டு அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய என்னால முடியும் நீ விசுவாசிக்கிறியா? நீ எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டப்பா, எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணிட்ட, எவ்வளோ நாள் காத்திருக்கிற, ஆனா இன்னைக்கும் கர்த்தர் கேட்கிறாரு, இதை செய்ய என்னால முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? கையை உயர்த்தி எல்லாம் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. வாசிப்போம் யோவானன் புத்தகம். இந்த விசுவாசத்தை குறித்து பிலீவ் அப்படின்ற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல கிட்டத்தட்ட 249 தடவை இந்த பிலீவ்ன்ற வார்த்தை, பிலீவ்னா தமிழ்ல நம்புன்னு வருமா, நம்புங்கன்னு வருமா, அந்த மாதிரி வார்த்தை வந்து 249 தடவை பைபிள் இருக்குது. அதுவும் ஆங்கில வேதாகமத்தில் 249 டைம்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 20 தடவை தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 229 தடவை. அதாவது யோவானின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் 100 தடவை போடப்பட்டிருக்குது. பிலி 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 விசுவாசி 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 100 தடவை யோவான் புத்தகத்தில் மட்டும் போட்டிருக்கு. இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இயேசு அதிகமாக சொல்லுகிறார். நீ விசுவாசினா, நீ விசுவாசினா, நீ விசுவாசினா, நீ நம்புனினா, நீ நம்புனினா. ஏன்னா நீ பிரச்சனை என்னன்னா, நம்புறது நம்ப தான் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட நம்புவாங்க பொழுது நம்ம நம்பிக்கை இல்லை. சிலலாம் பார்த்துக்கிங்கன்னா, பாஸ்டர் ஆண்டவர் இதை உங்ககிட்ட பார்த்து கர்த்தர் இதை செய்வார்னா எனக்கா எப்படி, என்னை பற்றி தெரியுமா உங்களுக்கு, என் நிலைமை எப்படி தெரியுமா? இல்லைங்க, கர்த்தர் உங்களை பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. நானா ஊர்பட்ட கடன் வச்சுக்கிறேன், நான் எங்கே ஆகுறது? கர்த்தருக்காக நீங்கள் ஓட போகிறீங்க, என்னால் நிற்கவே முடியல, நான் எங்கேருந்து ஓட போகிறேன்? இன்னைக்கு சுற்றி நம்மளால நம்ம நம்புறது இல்லை. சிலர்லாம் வந்து நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்க்க இன்னும் நல்லா செழிப்பாகிறனால நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நீ வேற, என்கிட்ட 10 காசு இல்லை, சும்மா ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற நம்மளை பணக்காரன் நம்பினா கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம்.